ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம எபிசோட் 53 அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி வந்து அன்ஷிதா, ஜாக்லின் முன்னால் நடந்த அந்த டாஸ்கில் எவ்வளோ ஹெவி டஃப் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜாக்லின் அதில் வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது நைட் டைம் நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் அப்போயே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தீபக் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி வந்து அந்த கேமில் வின் பண்ணிட்டாங்க. கேமில் வின் பண்ணல, அவங்களோட டால் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் தூங்கிட்டு இருந்த யாருக்கும் அது தெரியாது இல்லைங்களா. ஸோ மறுநாள் காலையில் வந்து எடுத்தோடனே வந்து தீபக்கோட இது தான் காட்டுறாங்க. தீபக் வந்து வெளில வராரு, அங்கே லிவிங் ஏரியாவிலேருந்து வெளில கார்டன் ஏரியாவுக்கு வராரு. நான் கூட கேப்டன்னால வெளில ஏதோ பொறுப்பாக ஏதோ வேலை செய்கிற வராரா, க்ளீனிங் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் நேராக வந்து அந்த டால் டாஸ்க் நடந்த இடத்துல போய் பார்த்துட்டு அங்கே இதில் யாருது இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அந்த பின்னில் பார்த்தா இவர் இருக்குது அப்படின்னும் போது இவர் ஃபேஸ் ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுக்கு காட்டுறாங்க. பட் ஆனால் அதை வெளில காட்டிக்காத மாதிரி கேமரா எல்லா பக்கமும் பார்க்குன்ற மாதிரி காட்டிக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அதாவது எப்படியாவது அன்ஷிதா வந்து நேற்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதில் வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுலாம் அவர் இருந்தார் போல இருக்குது. போய் தூங்கவும் செஞ்சுட்டாரு. ஆனால் மறுநாள் காலைல வந்து பார்த்தா அவரோட டால் தான் அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை உள்ளேயும் கேட்டிருக்கலாம். பட் ஆனால் யார்கிட்டே கேட்காம அவர் மட்டும் வந்து சைலண்ட்டாக அதை பார்த்துட்டு அதை வந்து அவரே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வேக்கப் சாங் போடுறாங்க. வேக்கப் சாங்கில் இன்றைக்கி சௌந்தர்யா ஆக்சுவலி நல்லா ஆடினாங்க. எப்பயுமே அவங்க நல்லா தான் ஆடுவாங்க. இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னோம். அந்த சாங்கும் அவங்க போட்ட மூமெண்ட்ஸும் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ வேக்கப் சாங் முடிஞ்சது. வேக்கப் சாங் முடிஞ்சோடனே அங்கே பாய்ஸ் குரூப்புன்னு இப்போ சொல்ல முடியாது. பட் ஆனால் அங்கே இருக்கிற ஆனந்தி, அதுக்கப்புறம் பாய்ஸ் குரூப் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன். வேக்கப் சாங் போடும்போதே ஒரு டீம் ஃபுல்லாக ஒரு சைடு ஆடுறாங்க. இங்கே கோவா கேங் ஒரு தனியாக அவங்க ரூம்குள்ளே அவங்க ஆடுறாங்க. அதில் தான் சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான்லாம் இருக்காங்க. பட் ஆனால் அந்த சைடு இருக்காங்க இல்லைங்களா, விஷால், அருண், சத்யா, ஆனந்தி, அப்புறம் சாச்சனா, அவங்க முத்து எல்லாம் இருக்காங்களா அந்த இதில். அப்போ அந்த இடத்துல தான் அந்த டான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தி சொல்கிறாங்க, நேற்று வந்து எப்படி இவங்க தான் அன்ஷிதா வந்து இது பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க, அவங்க ஜாக்லின் தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, அப்போ அவ்வளோ நேரம் போச்சா டாஸ்க்கு, அப்புறம் அன்ஷிதா விட்டாங்க, அப்போ ஜாக்லின் தான் வின் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி போகுது. எல்லாருக்குமே உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து இது வெளியிலையும் வந்துடுது. ஓ அவ்வளோ நேரம் போச்சா டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி ஒரு லுக் அரசல் பரசலாக பேசுகிறாங்க. வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதே இடத்துல வந்து முத்துவும் சாச்சனாவும் அந்த டால் டாஸ்க் நடந்த இடத்துல ஏதோ அங்கே முத்து சும்மா பார்க்க போயிருப்பார் போல், எடுத்து வைக்க எல்லாம் பண்ணும்போது அங்கே மஞ்சரி போய் முத்து கிட்ட சொல்கிறாங்க, நேற்று தான் வந்து ஆனந்தியோட ஒரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முத்துவும் சாச்சனாவும் கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, அவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இது ஆனந்தி வந்து ஜாக்லின் கிட்ட நேற்று வந்து பேசும்போது தான் நான் அவங்களோட இன்னொரு சைடு பார்த்தேன். ஆனந்தி இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க எடுத்துருக்க வேண்டிய ஸ்டாண்டு நீ எடுக்கிற, ஆக்சுவலாக உன்னை தானே இந்த ஸ்டாண்டு எடுக்க சொன்னது, அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருக்க வேண்டியதை நீயே எடுத்தேன். ஜாக்லின் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதாவது ஜாக்லின் கிட்ட வந்து மஞ்சரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டீலை மஞ்சரியும் ஜாக்லினும் பேசினதுனால மஞ்சரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே ஜாக்லின் வந்து நான் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னோட பொம்மையை மட்டும் நீ உள்ளே வச்சிரு, உனக்காக நான் விளையாடுறேன் ஜாக்லின் டீல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, மஞ்சரியும் ஜாக்லினும். அந்த இடத்துல போய் ட்விஸ்ட் பண்ணி ஆனந்தி வந்து ஜாக்லின் கிட்ட இது நியாயமாக அவங்க எடுத்துருக்க வேண்டிய ஸ்டாண்டு, நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நின்று அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க வேண்டியது மஞ்சரி, நீ வந்து தீபக் பொம்மையை வச்சுட்டு உள்ளே போயிருக்கணும். பட் ஆனால் இது மாற்றி பண்ணி நான் உன்னை ஸ்மார்ட்டு எடுக்க சொன்னேன்னு பார்த்தா நீ எடுக்காமல் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணி பேசினதை மஞ்சரி வந்து முத்து கிட்ட சொல்கிறாங்க. முத்து வந்து அப்போ ஜாக்லின் கிட்ட அப்படி யார்கிட்ட சொன்னால் ஜாக்லின் கிட்ட ஆனந்தி சொல்கிறாங்க அப்படின்னு. அதான் இதே அன்ஷிதாவும் சொல்லுவாங்க. அன்ஷிதா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து பேசாமல் வச்சுட்டு போயிடு ஜாக்லின் தீபக் பொம்மையை, நான் எப்படி இருந்தாலும் இந்த பொம்மையை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டே அன்ஷிதா சொல்லுவாங்க. அது அப்போ வந்து நான் தீபக் வச்சுட்டா நீ மஞ்சரி இது வைக்க மாட்டேன்னா அப்போ என் கேம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது தான் ஜாக்லினோட ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆனந்தி என்ன வந்து அது சொல்லியிருந்தாலுமே ஜாக்லினுக்கு தெரியும். ஏன்னா தீபக் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ஸ்மார்ட் மூவாக இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் மஞ்சரி அதை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து மஞ்சரியோட பிரச்சனை. அதாவது அன்ஷிதா மஞ்சரி இது வைக்க மாட்டாங்க அப்படின்னா, ஆனால் எப்படி இருந்தாலும் ஜாக்லின் உள்ளே போகணுன்றதுக்காக தான் அவங்க அந்த கேமுக்காக நிற்கிறாங்க. அவங்களுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க, அவங்க யாருக்காகவும் நிற்கல. அப்போது ஜாக்லின் பொம்மை, அதாவது என்னோட பொம்மையை நீ வச்சிரு மஞ்சரி, அப்புறம் வந்து நான் வந்து அன்ஷிதாக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி இருந்தாலும் வந்து நான் விட மாட்டேன், தீபக்கு நான் போய் ஃபஸ்ட்டு வைக்க மாட்டேன், அன்ஷிதா வந்து எப்படி அதாவது வைக்க வச்சிருவோன்னா நான் எப்படி இருந்தாலும் நான் டஃப் ஃபைட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற டீல் தான் அவங்க மஞ்சரி கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கு அவங்க ஹானஸ்ட்டாகவும் இருந்தாங்க. ஸோ அன்ஷிதா என்ன சொல்ல வந்தாங்களோ அதை தான் ஆனந்தி திருப்பி போய் ஜாக்லின் கிட்டேயும் சொல்லி ஏதோ ஒரு மேனிப்புலேட் பண்ண பார்த்தாங்க. ஆனந்தி பற்றி நம்மளுக்கு தெரியாதா என்ன, அதை வந்து பக்கத்துலேருந்து மஞ்சரி பார்த்ததுனால இவங்க வந்து முத்துக்கிட்ட அதை சொல்கிறாங்க. முத்து வந்து அதான் தெரியுமே, ஆனந்தி தான் கிளவர்னு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆனந்தியோட விஷயம் எல்லாமே வந்து இவ்வளோ நாள் மறைச்சி பிக் பாஸ் வச்சாலும்
இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட மாஸ்க்கும் கிழிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாவும் இருக்கு. இப்போ இத மஞ்சரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஆகும். இப்போ மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த இப்படி பேசிட்ட முத்து வந்து, அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாச்சனாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்க பேசிட்டு இப்படி வெளில வரும்போதே வந்து தீபக் எல்லாருமே ஒருத்தரா வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த கார்டன் ஏரியாக்கு. அப்போ வரும்போது சொல்லுவாங்க, அப்போ தீபக்லாம் கேட்பாரு, "அப்போ நைட்டெல்லாம் நீங்க தூங்கல எவ்வளோ நேரம் ஆச்சு?" அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து உள்ளேயும் இதே கார்டன் ஏரியால இவங்க பேசிட்டு இருக்க அதே டைம்க்கு உள்ள தீபக்கு, அப்புறம் ஜாக்லின் பக்கத்துல யாரோ இருப்பாங்க. அவங்ககிட்டயும் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, "இல்ல நைட் வந்து அன்ஷிதாக்கு வந்து அவசரமா எப்படியோ ரெஸ்ட் ரூம் போணும்னு ஆயிடுச்சு. அதனால அவ விட்டுட்டா." அப்படிங்கிற மாரினா, அப்ப நைட்லாம் நீங்க தூங்கவே ட்ரை பண்ணலையான்னா, இல்ல எங்க தூங்குறது? நான் விடிய விடிய உட்காந்துட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. 4, 4:30 மணி இருக்கும். அப்போ வந்து அன்ஷிதா வந்து முடியலன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாரி, இல்ல 2 பேருக்குமே அது டஃப் ஃபைட் தான். ஆனா நல்லா டஃப் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி உள்ள எல்லாருமே அவங்கவங்களுக்கான ஒப்பீனியன் ஷேர் பண்ணுவாங்க. கார்டன் ஏரியால இது முத்து, மஞ்சரி கிட்ட இது ஒண்ணு போயிட்டுருக்கும். சாரி மஞ்சரி முத்துக்கிட்ட இது ஒண்ணு போயிட்டுருக்கும். அப்புறம் அந்த ஏரியாவுக்கு வந்த தீபக்கும் வந்து இவங்ககிட்டயும் கேட்பாங்க, மஞ்சரி கிட்டயும். "அப்பன்னா எவ்வளோ நேரம் போச்சு?" "அண்ணா எங்க விடிஞ்சிடுச்சா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல விடியல்லாம் இல்ல. பட் ஆனா 4, 4:30 இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப நீங்கலாம் யாரும் தூங்கலையான்னு?" மஞ்சரி கிட்டயும் கேட்பாரு தீபக்கு. "இல்ல நான்லாம் தூங்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இதே வந்து வேக்கப் சாங் முடிஞ்சோனே விஷாலும் வந்து பாய்ஸ் கிட்டலாம் என்ன சொல்வாருன்னா, அதாவது அந்த ஏரியால ஆனந்தி வந்து எப்படி இருந்தாலும் அன்ஷிதா விட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது, விஷாலும் என்ன விஷால் வந்து ஆனந்தி இல்ல, விஷால் தான் அந்த இடத்துல சொல்வாரு. விஷால் என்ன சொல்வாருன்னா, ஃபர்ஸ்ட்டு நைட் வந்து ரொம்ப முடியல அன்ஷிதாக்கு. அதனால என்ன போக சொல்லிட்டு நான் வந்து பவித்ராவ எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா, அவருக்கு ரொம்ப அவசரமா ரெஸ்ட் ரூம் வந்ததுனால, ஓரளவுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து அவ வந்து பவித்ரா கூட இருக்கட்டும்ங்கிற மாரி என்ன அனுப்பிச்சு விட்டுட்டா அப்படிங்கிற மாரி விஷாலும் சொல்லுவாரு. ஸோ, அதனால தான் வந்து பவித்ரா அங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் நேத்து வந்து பேசியிருப்பேன். ஸோ, அந்த மாரி இருந்ததுன்னு ஆளாளுக்கு அவங்கவங்க ஒப்பீனியன்ஸ் நைட் யார் கூட இருந்தாங்களோ, அதாவது அன்ஷிதா கூட பவித்ரா, விஷால் கொஞ்சம் டைம் வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்தாங்க. இந்த சைட்ல சௌந்தர்யாவும், மஞ்சரியும் இருந்தாங்க ஜாக்லின்க்கு. ஸோ, அவங்கவங்க யார் கூட இருந்தாங்களோ, அவங்க நைட் நடந்தத அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த கார்டன் ஏரியால தீபக் வந்து மஞ்சரி கிட்ட கேட்கும்போது, முத்து, சாச்சனா, விஷால் எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்கும்போது, "ஆமா நைட் ஃபுல்லா நானும் கூடவே தான் இருந்தேன். சௌந்தர்யாவும் இருந்தாங்க." அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து சொல்லுவாங்க. "நாங்கலாம் நைட்லாம் ஃபுல்லா தான் இருந்தோம்." அப்படின்னு சொல்ற பட்சத்துல, அதுக்கப்புறம் மஞ்சரி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிருவாங்க. அப்புறம் அன்ஷிதா அங்க வருவாங்க. எல்லாருமே அன்ஷிதாக்கு வந்து ஓகே சூப்பர் அன்ஷிதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கங்ராட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது யார் வந்து அன்ஷிதாக்கு ஃபேவரோ அவங்கலாம். அதாவது அந்த இடத்துல இருந்தது முத்து, சாச்சனா, தீபக், அப்புறம் வந்து அன்ஷிதா, ஆம் சத்யா இருப்பார்ன்னு நெனைக்கிறேன் கூட. ஆனா வந்து விஷால் பேசிட்டு அவரு போயிடுவாரு. பட் ஆனா முத்து, அன்ஷிதா, தீபக் தான் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஜாக் மேல தான் எனக்கு கோவம். ஜாக்குக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்களோட வன்மம் அன்ஷிதாவோட இன்னொரு சைடு நம்மளுக்கு அப்ப தெரியும். நேத்துக்கான அதாவது இந்த இந்த எபிசோட்ல நான் பேசுற எபிசோட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அன்ஷிதாவோட வன்மம் தெரிஞ்ச மாரி தான் இருந்தது. நான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பொம்மை டாஸ்க்க பொறுத்தவரைக்கும், யாருக்கு யார் மேல எவ்வளோ கோவம் இருக்குன்றது வெளில வந்துரும். ஓகேங்களா? அவங்க காப்பாத்துறது யார் பொம்மையா இருந்தாலும், அது அவங்களுக்கு பிடிக்காத பொம்மையா இருக்கிற பட்சத்தில, அத காப்பாத்துறவங்க மேலயும் அவங்களுக்கு அந்த கோவம் போகும். இப்ப ஜாக்லின் மேல அன்ஷிதாக்கு போனது அந்த வகையில தான். ஏன்னா மஞ்சரிக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால, அன்ஷிதாக்கு மஞ்சரி கோவம் வந்து ஜாக்லின் மேல. பட் ஆனா அது அவங்க சிச்சுவேஷன். அவங்களுக்கும் மஞ்சரிய பிடிக்காது தான். ஆனா ஒரு டீல் பேசும்போது ஹானஸ்ட்டா இருக்கணும்னு நெனச்சது ஜாக்லின். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க தீபக் கூட டீல் பேசுனீங்க, பேசல. ஆனா தீபக் உள்ள போணும்னு நெனச்சீங்க, மஞ்சரி வெளில போணும்னு நெனச்சீங்க. இது உங்க கேம். இந்த சைடும் தப்பு கிடையாது. அப்ப நீங்க ஆடுனது தப்பு கிடையாதுன்னா, அவங்க அவங்களுக்காக ஆடுனதும் தப்பு கிடையாது இல்லையா? பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஜாக் மேல கோவம் இருக்கா மாரியே தான் அன்ஷிதா வந்து திருப்பி முத்துக்கிட்டயோ, தீபக் கிட்டயோ சொல்லுவாங்க. ஜாக்குக்கு அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாரி சொல்லுவாங்க. அதாவது இவங்களால வந்து அவங்க ஜாக் கிட்ட தோத்தத ஒத்துக்க முடியல. தோத்தத ஒத்துக்க முடியல அப்படிங்கிறத மீறி, மஞ்சரிக்காக ஜாக் எடுத்த ஸ்டாண்ட ஒத்துக்க முடியலங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அது ஒண்ணு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து முத்து சொல்வாரு, "இப்ப எப்படி இருந்தாலும் நீ வந்து பிக் பாஸ் கேம்ல வந்து ஒண்ணும் பண்ணலன்றத விட ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ணல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப வந்து அப்ப வந்து எப்ப பாரு அன்ஷிதாவ வந்து நாமினேட் பண்றது முத்து தான் அப்படிங்கிற பட்சத்துல முத்து நல்லாவே உசுப்பேத்தி விட்டுருப்பாரு அன்ஷிதாவ. அதனால ஒரு வீம்பு வீராப்புக்கு அவங்க நேத்து ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அது வந்து என்ன சொல்றது, ஒரு பர்ப்பஸா பண்ணாங்களான்னு கேட்டா வேஸ்ட்டா பண்ணாங்க. அவங்க அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருந்தா கூட பரவால்ல. இல்லன்னா வந்து இது வந்து அவங்களோட கேம வந்து என்ன சொல்றது, வோட்டிங்லாம் வெளில அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த டாஸ்க் மூலியமா வோட்டிங்லாம் வந்திருக்கு. பட் ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்களுக்காகவோ, இல்ல ஒரு நியாயமான விஷயத்துக்காகவோ எடுத்திருந்தா பரவால்ல. மஞ்சரி எலிமினேட் ஆகணும்னு நெனச்சது இவங்களோட கேமா இருக்கலாம். ஆனா தீபக் உள்ள போணும்ன்றத ஒண்ணு உள்ள வச்சுட்டாங்க. இதுல ஜாக்லின் மேல தேவையில்லாம கோவப்பட்டது வந்து இதுவும் தேவையில்லாத வன்மமா தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்த அன்ஷிதா,
அவங்களுக்கான பர்ப்பஸ் மாத்தி மாத்தி பேசும்போது, இவங்க ஸ்டாண்ட் எடுத்தத விட எடுத்துட்டு இந்த மாரி பேசுறது தான் இவங்களுக்கு நெகட்டிவா வெளில போகுமோ! அப்டிங்கிற மாரி தான் அவங்களோட விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சது. ஸோ அன்ஷிதாவோட இன்னொரு சைட் நெகட்டிவ் ஷேட வந்து நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அப்டின்னு தான் சொல்லணும். இவ்ளோ நாள் வந்து ஒரு சைட் மட்டுமே ஹானஸ்ட்டா இல்ல ஏதோ ஒரு இடத்துல கரெக்ட் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடி பேசுறாங்களோ, முன்னாடி பேசுறாங்களோ, கரெக்ட் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அன்ஷிதான்னு சொல்ற இடத்துல போய், அன்ஷிதாக்குள்ளேயே இன்னொரு இவ்ளோ வன்மம் இருக்கா? அதுவும் ஜாக்லின் மேல இருக்கா? இல்ல அது மஞ்சரி மேல இருக்கா? இல்ல அவங்களுக்கான இன்னொரு நெகட்டிவ் ஷேட் இருக்கா? அப்டின்னு நம்மளால பார்க்க முடியுது அப்டின்னும்போது, இந்த கேமோட சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இத பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம் கைஸ். தேங்க் யூ.